உக்ரைன் ரஷ்யா போரில் இது ஒரு மிகப்பெரிய திருப்பு முனைன்னே சொல்லலாம். உக்ரைனோட இதயத்தில் நேரடியாக தாக்கியிருக்கு ரஷ்யா. என்ன நடந்தது அப்படின்னா, ஆகஸ்ட் 27, 28 இந்த 2 நாள்லையும் உக்ரைனில் இருக்கக்கூடிய கீவ் நகரில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரோன் தொழிற்சாலையை முழுவதுமாக தாக்கி அழிச்சிருக்கு ரஷ்யாவினுடைய ஏவுகணைகள். அதாவது பேக்கர் மக்கினா அப்படிங்கிறது தான் அந்த ட்ரோன் தொழிற்சாலையுடைய பேர். இந்த தொழிற்சாலை எந்த நாட்டுக்கு சொந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துருக்கியோடது. இவ்வளவு போருக்கு மத்தியிலையும் உக்ரைன் நகருக்குள்ள பல மில்லியன் டாலர் செலவு பண்ணி அந்த தொழிற்சாலையை துருக்கி ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாம் தயாராகி ட்ரோன் உற்பத்தி கடைசி கட்டத்தில் இருக்கிற நேரத்தில் தான் ரஷ்யா இந்த தாக்குதலை நடத்தி முழுவதுமாகவே அந்த ஃபேக்ட்ரியை அழிச்சிட்டாங்க. இதில் ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொழிற்சாலைந்து தான் உக்ரைனுக்கு தேவையான அந்த பேரக்டர் ட்ரோன்கள் தயாராகி இருந்தது. இந்த பேரக்டர் ட்ரோன்னால தான் ரஷ்ய படைகள் மிகப்பெரிய பின்னடைவை உக்ரைனுக்கு எதிரான போரில் சந்திச்சுது. துருக்கி என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ரஷ்யா கிட்டே ஆயில் வாங்கிக்கிட்டே இன்னொரு சைடு உக்ரைனுக்கு மறைமுகமாக இப்படி ட்ரோன்களை சப்ளை பண்ணி இந்த போருக்கு உதவி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இதில் ரஷ்யாவுக்கு ஒரு சைடு கோபம் இருந்தாலும் நேரடியாக அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. ஆனால் இந்த துருக்கியினுடைய தொழிற்சாலையை எப்படியாவது அழிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. அதன் மூலமாகவே தங்களுடைய இன்டெலிஜென்ஸ் உதவியோட அந்த தொழிற்சாலையுடைய இருப்பிடத்தை ரொம்ப துல்லியமாக கண்டறிந்து பல மாதங்களாக ஒரு திட்டத்தை தயாரித்து இந்த பேரக்டர் தொழிற்சாலையை தாக்கி அழிச்சிருக்காங்க. பல மில்லியன் டாலர்களை முதலீடு செஞ்ச துருக்கிக்கு இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது.